உங்கள் அகத்தியா தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை தேடி வரும் உலக செய்திகள். மதுரையில் நடைபெற்ற அம்மா திராவிடர் கழக சிவகங்கை மாவட்ட செயலாளர் கருப்பையாவின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் சிறையில் உள்ள வி.கே. சசிகலாவின் சகோதரருமான திவாகரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஜெயலலிதா மறைந்தபோது வி.கே. சசிகலாவுடன் இருந்தவர்கள் செய்த தவறால் அவர் தற்போது சிறைவாசம் அனுபவிக்க நேரிட்டுள்ளது என்றும், தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எப்படி இயங்க வேண்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்கள் எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டினா என்ன பண்ணுறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற 10 மந்திரியை தான் அவங்க போடுறாங்க. நம்ம மந்திரியெல்லாம் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்னு உங்களுக்குலாம் தெரியும். குறிப்பாக இங்கே இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க மந்திரிகள். 2 பேருடைய திறமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செல்லூர் ராஜி, இன்னொருத்தர் யார், உதயகுமார்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சீனியர் பிரசிடென்ட் போடுறதுக்கெல்லாம் தெரியும். இவர்களெல்லாம் வச்சு நீங்கள் ஆலோசனை பண்ணிங்களா? இதே மாதிரி ஆளு தான் கேபினெட்டில் இருக்குது. அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதை சிந்தனை பண்ணி செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்தந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸு அதை நடத்துகிறவங்க அவங்கள பிடிச்சி தான் நீங்கள் விசாரிக்கணும், அவங்கள்ட்ட தான் கேட்கணுமே ஒழிஞ்சி இது ஒளிவு மறைவாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் சர்வகட்சி கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கருத்து கேட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க? தமிழ்நாடு யாருடைய சொத்து? அது பொதுமக்களுடைய சொத்து. அது இதை நான் மட்டும் இருந்தாங்க. ஒரு திருமணத்தில் நான் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினேன். பேசப்பட வேண்டிய ஆள் நல்லா புகழ்ந்து பேசினேன். யார் நல்லது செஞ்சாலும் புகழ்ந்து தான் பேசுவேன் நான். அது கூட கேட்டாங்க, நீங்கள் என்ன டிஎம்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்றைக்கும் நான் அந்த 3 கரை வெட்டியை மாற்ற மாட்டேன். இதுதான் எங்களுக்கு செத்தாலும் ஜாமீனை ஒழிஞ்சு இந்த 3 கரை வெட்டியை நாங்கள் மாற்ற மாட்டோம். அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. 4 பேரா நல்லவர்கள் இருக்காங்களா, அவர்களோட நாங்கள் இருந்தால் போதும். எங்களுக்கு உடனே போய் நாங்கள் மேலே அங்கே கோரணும் இங்கே கோரணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் அரசியல் என்பது கட்சியை வளர்ப்பதற்கு, இயக்கத்தை வளர்ப்பதற்கு, நம்ம அணுகுகின்ற ஏழை பாமர மக்களுக்கு செய்வதற்கு சில கோட்பாடுகள் எங்களுக்கு தேவைப்படும். 4 வருஷம் ஆகிட்டு சார். நான் என்ன சொல்கிறேன், 4 வருஷம் தண்டனை முடிய போகுது. போன பிப்ரவரியில் போனாங்க. இந்த பிப்ரவரி வந்தால் 4 மாதம் முடிய போகுது. இன்னுமே என்னைக்கு வந்தான்னா அது அவங்க வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா அவங்கள ஏற்கனவே கண்ணாமூச்சி விளையாண்டு தான் இப்போ உள்ளார கொண்டு வச்சிருக்கிறாங்க. அம்மையார் அவர்கள் உள்ளார போனது பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பான வழிகாட்டுதல் தான் அவங்க உள்ளார போனது. நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 4 நாளில் கேஸோடைய வெர்டிக்ட் வரப்போகுது. 4 நாளில் தீர்ப்பு வரப்போகுது. இப்போ போய் நான் சீஃப் மினிஸ்டர்னு போகலாமா? நீங்கள் போவீங்களா? நாளான்னைக்கு உங்களுக்கு ஒரு கேஸில் தீர்ப்பு வரப்போகுது. இப்போ நீங்கள் போய் நான் சீஃப் மினிஸ்டராக போக போகிறேன் அப்படின்னு போவீங்களா? நான் ஒரு கொலை குற்றத்தில் இருக்கிறேன், எனக்கு தீர்ப்பு வரப்போகுது, அடுத்த வாரம் கல்யாணம், எனக்கு நான் போய் தாலி கட்டலாமா? என்ன பண்ணணும்? தீர்ப்பு பார்த்த பிறகு எனக்கு என்ன தண்டனை, விடுதலை ஆகிறேன்னா இல்லை எனக்கு தூக்கு தண்டனை போட போகிறாங்களா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் போய் கல்யாணத்துக்கு தாலி கட்டணும் ஒழிஞ்சி சும்மா போய் கட்டக்கூடாது. இதை சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர், ஒருத்தர் 2 பேர் இருந்தால் சொல்லலாம். நிறையா சதிகள் நடந்தது. நிறையா சதிகள். அன்றைக்கி அம்மா இறந்த அன்றைக்கி 3 பேர் அன்றைக்கி முதல்வர் ஆகிறதுக்கு ரொம்ப வெகுவாக முயன்றார்கள். நான் அங்கே போயிட்டேன். நான் போன பிறகு தான் அங்கே ஒரு நிலைமையை சீர்படுத்தி, அம்மா இறந்தது 4ஆம் தேதி சாயந்தரம் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க கிளினிக்கெலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்மாவில் வச்சு. அதுக்குள்ளே ரொம்ப பேர் அதில் ட்ரை பண்ணாங்க. நான் தான் அப்போ என்ன பண்ணேன், என்னுடைய நம்ம சகோதரிகிட்ட கேட்டு டெக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், மாற்று ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, ஏற்கனவே 2 முறை சீஃப் மினிஸ்டராக ஓபிஎஸ் இருந்திருக்காரு. இப்போயும் அவரே நம்ம வச்சுருவோம். நம்பர் 2ல் இருக்கார் கேபினெட்டில். வச்சா சலசலப்பு இருக்காது, ஆட்சி கட்டி காக்கப்படும், கட்சி கட்டி காக்கப்படும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அன்றைக்கு சொல்லி நம்ம செஞ்சோம். ஆனால் ஓபிஎஸ் நான் சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கு சொல்கிறேன். இல்லைன்னா சின்னம்மாவை ஆக்கிடுவோன்னாரு அன்றைக்கி சொன்னார் ஓபிஎஸ்.
ஆனால் நான் என்ன சொன்னேன், சின்னம்மா அம்மாவுடைய பணத்தை போட்டுட்டு வந்து பதவி ஏற்றுக்க மாட்டாங்க. அதோடு இல்லாமல் இது மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாக்கிடும், வேண்டாம் அப்படின்னு. இதை சொன்னதும் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை நான் ஒத்துக்க வச்சேன். அவரை விட்டிருந்தா 6 மாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு அவர் ஆளை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள்லாம் நடந்துச்சு பார்த்தீங்க உங்களுக்கு. திரும்பவும் எங்கள் மன்னாருடைய அளவு தான் போய் கூவத்தூரில் சுற்றி நின்று காவ காத்து, இங்கே நிற்கிற அளவு பூரா போய் அங்கே நின்று காத்து எடப்பாடி கையில் சாவியை கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்களையெல்லாம் எந்த ஊருன்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு, அவரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் சாவியை கொடுத்ததும் சாவியை 4 வருஷம் பத்திரமா கொண்டு வந்துட்டார். அதில் பாராட்டணும். அவர் என்ன திருத்தம் பண்ணார், என்ன பண்ணுறாருலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு அதீத புத்திசாலி என்று நான் அவரை சொல்லுவேன். எப்படி யாராருக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணும், என்ன பேசணும் அப்படின்னு பேசி 4 ஆண்டு காலம் அதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் வந்து விட்டார். அதில் பாராட்டணும் அவரை. வெகு திறமைசாலி என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். உங்கள் அகத்தியா தொலைக்காட்சி உலக செய்திகளை உள்ளங்கையில் அறிந்திட தொடர்ந்து பாருங்கள். அகத்தியா தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தேடி வரும் உலக செய்திகள்